இந்தாங்க. காலையிலே குளிச்சிட்டியா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், காலையிலே குளிக்காத, கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் குளின்னு. சரி விடுங்கப்பா, இனிமே நான் காலையில குளிக்கல. அது இல்ல கவிதா, காலையில குளிச்சா உடம்புக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும்னு நீ சொன்னது உண்மைதான். ஆனா பழைய காலத்துல எல்லாம் ஊருக்கு ஒரு குளம் இருந்தது, பச்சை தண்ணில குளிச்சிருப்பாங்க. நாங்க சுடு தண்ணில குளிச்சா உள் சளி சேரும். கரெக்ட் தானே? எஸ் கரெக்ட். எப்படி? இதோட 1000 வாட்டி சொல்லிட்டீங்க, எனக்கு மனப்பாடமே ஆயிருச்சு. 1000 வாட்டி சொல்லியும் சைனஸ் இருக்கிற நீ மறுபடியும் அதே மாதிரி சுடு தண்ணில தான் குளிக்கிற. அடடா விடுங்க, போர் அடிக்கிறீங்க. போர் அடிக்கிறானா? ஏண்டி இவ்ளோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு போர் அடிக்கிறானா? ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்பா இனிமே காலையில சுடு தண்ணி பச்சை தண்ணி எந்த தண்ணிலயும் குளிக்கலப்பா. இத எடுத்துக்குங்க. என்னது? ஆரம்பிச்சாச்சா அடுத்த ராமாயணத்தை? என்னன்னு தானே கேட்டேன். குடிக்கிறதுக்கு பால், அதுல 2 முட்டைய கலந்துருக்க. ஏண்டி சொன்னா சொன்னேங்கிற, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? என்னது? காலையில ஜாக்கிங் போகும்போது வெறும் வயிற்றுல போறதுதான் நல்லதுன்னு உனக்கு சொல்லியிருக்கேன்ல. நீங்களும் சும்மா எல்லாரும் மாதிரியும் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா ஜாகிங் போறதா பாத்திருக்கேன். அவரு 4 நாட்டு முட்டைய இந்த மாதிரி பால்ல கலந்து குடிச்சிட்டு தான் போவாரு. ஏய் பவனா, அது உங்க அப்பா ஃபார்முலா. என்னோட ஃபார்முலா வெறும் வயிற்றுல ஓடுறதான். இப்ப நான் ஜாக்கிங் போகட்டுமா இல்ல வேண்டாமா? காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? பாருடா, காலையிலே பால் குடிங்கிறா. பால் மட்டும் கொடுத்தா பரவாயில்ல, அதுல முட்டையை வேற கலந்துருக்காடா. ஏய், அங்கங்க புருஷன்காரனுங்க பொண்டாட்டிங்க நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா உன்னை இவ்வளவு அக்கறையா பாத்துக்கிற பொண்டாட்டிய டெய்லி கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க. நல்லா கேளுங்க, டெய்லி பாத்துட்டு தானே இருக்கீங்க. பார்த்தா மட்டும் என்னம்மா பண்ண முடியும்? சொன்னா கேக்குறவனா இருந்தா ஏதாவது சொல்லலாம். இதோ எப்படி முறைச்சிட்டு நின்னுகிட்டு இருக்கான். ஏய் வாடா, ஜாகிங் போலாம் வா. ஒரு நிமிஷம் பவுனா, இதுல எத்தனை முட்டை கலந்துருக்கு? 2. இந்த பாலை கண்டிப்பா உன் புருஷனுக்கு தான் கொடுக்கணும்னு ஏதாவது டேப்லெட்ஸ் கலந்துருக்கியா? டேப்லெட்டா? சேச்சே, அதெல்லாம் இல்ல. டேய் என்னடா அங்க டிஸ்கஷன் வளவளன்னு? இருடா, கிளாரிஃபை பண்ணிட்டு வரேன். அப்ப இந்த பாலை நான் நம்பி வாங்கி குடிக்கலாம்ல? டேய் கர்மம் முடிச்சவன, பால் வேணும்னா கேட்டு வாங்கி குடிச்சிட்டு சீக்கிரமா வாடா. அதை விட்டுட்டு தேவையில்லாம கதை பேசிக்கிட்டு இருக்க. இவன் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப அவசரப்படுத்துறான் பாரு. சீக்கிரம் வாடா. இருடா வந்துட்டேன். அப்புறம் சாயந்தரமா பார்க்கலாம். வாடா, வா 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 வா. டேய் அம்மா, என்ன குட்டிமா? வணக்கம் வக்கீல் சார். வணக்கம் டாக்டர். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். ஓகே மேடம்.
வாங்க சார். வாங்க. வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க. ம், வாங்க வாங்க. கம். வாங்க. ஏடா ஆ? எப்ப பார்த்தாலும் உன் பொண்டாட்டியை திட்டிக்கிட்டே இருக்க. நானாவது அவளை திட்டுறதாவது, நான் திட்டினா அவ்வளவுதான் ஓங்கி ஒண்ணு விடுவா. சும்மாரா காதை விடாத நீ. இப்பதான் நான் பார்த்தனே, ஆ. தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கு அந்த கத்து கத்துறா. ஓ, நீ அத சொல்றியா? அவளுக்கு அப்பப்ப தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆஸ்பத்திரியில போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்பதான் அவளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஸ்கல்லுல மூக்குக்கு கீழே ஒரு நூல் நுழையிற அளவுக்கு ஏதோ ஒரு ஓட்டை ஃபார்ம் ஆகுது. அதனால அவளை தலைக்கு குளிக்க வேணான்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா இவ கேட்க மாட்டேங்கிறாடா. அதுக்கு தான் நான் திட்டுனேன். நான் என்ன நினைச்சேன் தெரியுமாடா? பாவனாவை பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அதுக்காக தான் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கேன்னு நினைச்சேன். நீ வேற. பாவனான்னா எனக்கு உயிருடா. நீ இல்லாம கூட நான் இருந்துருவேன். ஆனா அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. என்னடா அப்படி பாக்குற? ஹு, நம்ம பசங்க இருக்கீங்களே, நன்றி நன்றி கட்டவனுங்கடா. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, எனக்கும் உனக்கும் 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். அவ வந்து 2 வருஷம் மட்டும்தான் ஆச்சு. அவளுக்காக என்ன இழக்கிறதுக்கும் நீ தயாருன்ற. உன்னை என்ன சொல்றது? அதெல்லாம் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. கல்யாணம் பண்ணிக்க, பொண்டாட்டிய லவ் பண்ணி பாரு. அப்ப நான் சொன்ன இதே டைலாக்க நீ என்ன விட 50% ஸ்ட்ராங்கா சொல்றியா இல்லையான்னு பாத்துருவோம். டேய், நாங்க பொம்பளைங்களுக்கெல்லாம் மயங்கர ஆள் கிடையாதுடா. சரி, அதை விடுறா. நாம கொஞ்ச நேரம் பிசினஸ் பத்தி பேசலாம்.